வணக்கம். ஸ்டஃப்டு பாகக்காய் ஃப்ரை 2 ஸ்பூன் எண்ணெயை பயன்படுத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் சின்ன பாகக்காய் எடுத்துருக்கிறேன். பாகக்காயை நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பொதுவாக இதோட மேல் தோல் செவிடுறாங்க. இதோட விதைகளை மட்டும் எடுத்தால் போதும், மேலே இருக்கிற தோலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாகக்காய் ஆவியில் ஒரு 3/4 வேக்காடை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாகக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீரகம், 10-12 மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். மிளகாயை மட்டும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருக்கேன். மற்றதெல்லாம் வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கரகரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாகக்காய் 3/4 வேக்காடை வெந்திருக்கு. பாகக்காயை குழைய விடாமல் சரியான பதத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் பொடிச்ச பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொடிக்கும் போதே கொஞ்சம் வெல்லமும் புளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. இந்த பொடியோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பாதி தக்காளி, பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பாகையோட காம்பு பகுதிகளை வீணாக்காமல் அதையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாகாயில் ஸ்டஃப் பண்ணிட வேண்டியது தான். பாகாயில் ஸ்டஃப் பண்ணிட்டோம். எல்லா பாகையிலையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு இரும்பு தோசைக்கல்ல 1/2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா சூடாக்கி வச்சுருக்கிறேன். ஸ்டஃப் பண்ண பாகாய் எல்லாத்தையும் இதில் போட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே 3 நிமிஷம் விட்டுடுங்க. கடாயில் பண்ணுறதை விட தோசைக்கல்லில் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். 3 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விடுங்க. பாதி டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை நடுவில் மீடியம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்பூனில் கட் பண்ணி பார்த்தா சுலபமாக கட் ஆகணும். அப்போ தான் உள்ள வர நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கல்லோட சூட்டில் அப்படியே விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. பாகக்காய் ஃப்ரை ரெடி. வெறும் 2 ஸ்பூன் எண்ணெயில் அதிக கசப்பில்லாத ஸ்டஃப்டு பாகக்காய் ரெடி. நன்றி.